ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இவங்களெல்லாம் நம்புனா, இது மாரி நட்டாற்றுல தான் விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவாங்க, கை கழுவிட்டு போயிட்டே இருப்பாங்கப்பா. ஏன் தான் இவங்கள நம்பி வந்தோமோ! அப்படின்னு சொல்லிட்டு, தலையில முக்காடு போட்டு அழுதுன்னு இருக்காரு நடிகர் சரத்குமார். நடிகர் சரத்குமார் சொல்றத விட, முன்னாள் சமத்துவ கட்சியின் தலைவர் சரத்குமார் அவர்கள் சொல்லலாம். ஏன்னா, இப்ப சமத்துவ மக்கள் கட்சி அப்படின்றது இல்ல. பாஜக கூட போய் இணைஞ்சிட்டாரு. ஓவர் நைட்ல ஒரு ஞான ஒளி ஐயா மோடி அவர்கள பிரதமர் ஆக்குனா, திருப்பி நாடு செழிப்பாகும். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புருடாலாம் விட்டுட்டு என்ன பண்ணாரு, ஓவர் நைட்ல என்ன பண்ணாரு, கட்சிய போயிட்டு பாஜக கிட்ட இணைச்சுட்டாரு. ஆனா அவரு நெனச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா, எம்பி சீட்டெல்லாம் குடுத்தாங்க. ஜெயிச்சுருவாங்க அப்படி இப்படின்னு பார்த்தாங்க. ஆனா ஜெயிக்கவே இல்ல. ஆனா இருந்தாலும் அவரு வேற ஒரு விஷயத்த என்ன பண்ணாரு, ஹேண்டில் பண்ணாரு. பாஜகல நம்ம தன்னுடைய கட்சிய போயிட்டு இணைச்சிட்டோம். அப்படின்னும்போது நம்மளுக்கு ஒரு சரியான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். தலைவர் பதவி ஒண்ணு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நம்புனாரு. ஆனா இல்லவே இல்ல. நீங்க குறிப்பா பார்த்தீங்கன்னா, பாஜகல இணைஞ்சவங்களுடைய கதியெல்லாம் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய லிஸ்டே போடலாம். அது இப்போ உதாரணத்துக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, குஷ்பாக்காவ எடுத்துக்கங்க, காயத்ரி ரகுராம் எடுத்துக்கங்க, அதேபோல பார்த்தீங்கன்னா, நமிதாவ எடுத்துக்கங்க. அதேபோல நம்ப இப்போ சேர்ந்தாங்கல்ல விஜயதரணி அக்கா. இவங்களுடைய வாழ்க்கையில என்னவா இருக்கு பாஜகல பதவி கிடைச்சதா அப்படின்னா இல்லவே இல்ல. ஏன்னா நம்ம விஜயதரணி அக்காலாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப மோசம். சிட்டிங் எம்எல்ஏவ ராஜினாமா பண்ணிட்டு தன்னுடைய கட்சியில பாஜகல என்ன பண்ணாங்க, இணைஞ்சாங்க. நம்மளுக்கு எதனா ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எம்பி சீட்டு குடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா, எம்பி சீட்டும் கிடைக்கல. சரியா நான் ராஜினாமா பண்ணேன். அ அந்த தொகுதி விளவங்கோடு தொகுதி எம்எல்ஏ சீட் நிக்கிறதுக்கான எனக்கு சீட் குடுங்கன்னா, அதுவும் கிடைக்கல. சரியா எனக்கு எதனா போஸ்டிங் குடுங்கயா அப்படின்னு பார்த்தா, அதுவும் குடுக்கல. ஓவரா போயிட்டு என்ன பண்ணிட்டாங்க, மேடையில என்ன பண்ணாங்க, புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. பொது மேடையில தமிழிசை சவுந்தரராஜன் உட்கார்ந்துருக்க மேடையில என்ன பண்ணாங்க, புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு எதனா ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், மக்களுக்காக பணியாற்றணும் அப்படின்ற எனக்கு எதனா ஒரு போஸ்டிங் கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் நான் பாஜகவுக்கு வந்தேன். ஆனா என்ன ஒரு முடக்கி உட்கார வச்சிருக்காங்க. எனக்கு இது சரியான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. விரக்தியில போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சரி திரும்பவும் நம்மளுக்கு எதனா ஒரு போஸ்டிங் குடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, தேவ காத்துன்னு இருந்தாங்க டெல்லில. ஆனா அவங்களுக்கு கிடைக்கவே இல்ல. அவங்க என்ன கடைசியில யோசிச்சிருந்தாங்கன்னா, பேசாத காங்கிரஸ்லயே இருந்திருக்கலாம்ப்பா. நம்மளுக்கு ஒரு எம்எல்ஏ போஸ்டிங்னா இருந்திருக்கு. நம்ம என்ன பண்ணலாம், அழகா நம்ம என்ன பண்ணிக்கலாம், எம்எல்ஏவா இருந்திருக்கலாம். இப்போ அரசன நம்பி புருஷன கைவிட்ட கதையா போல ஆயிருச்சு. அங்க நம்மளுக்கு அங்கீகாரம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இங்க வந்தா, இங்கேயும் நம்மளுக்கு அங்கீகாரம் கிடைக்கல. முடக்கி உட்கார வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பியிருந்தாங்க. அதே நிலைமையில தான் இப்ப அண்ணன் சரத்குமார் அவர்கள் என்ன பண்ணா ஆனா நம்ம சரத்குமார் அவர்களும் பார்த்தீங்கன்னா, அவருடைய வரலாறுலாம் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா இருந்திருக்கும். திமுகவுக்காக உழைச்சாரு. திமுக பிரச்சாரம் பண்ணாரு. அதுக்கப்புறம் எம்எல்ஏ சீட்டு குடுத்தாங்க. அதில தோத்தாரு. அதுக்கப்புறம் எம்பி சீட் குடுத்தாங்க. அதிலயும் தோத்தாரு. அதுக்கப்புறம் மாநிலங்களவை எம்பியா போனாரு. அதுக்கப்புறம் அங்க கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதனால திருப்பியும் அதிமுகல இணைஞ்சாரு. அதுக்கப்புறம் அதிமுகல சீட் குடுத்தாங்க. அங்கேயும் நின்னு தோத்தாரு. அதுக்கப்புறம் சமத்துவ மக்கள் கட்சின்னு ஒண்ணு ஆரம்பிச்சாரு. அதிமுக கூட கூட்டணி வச்சாரு. அதுக்கப்புறம் ஒரு தொகுதியில நின்னு எம்எல்ஏ ஆனாரு. அதுக்கப்புறம் வெளிய வந்தாரு. அதுக்கப்புறம் கமல் கூட கூட்டணி வச்சாரு. 40 தொகுதியில தோத்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, திரும்பவும் பார்த்தீங்கன்னா, ஒரு பாஜக ஆதரவாளர் நிலைமையில இருந்தார். பாஜகவோட கூட்டணியில அவருடைய நிலைமையில இருந்தாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா, கட்சிய கலைச்சுட்டு என்ன பண்ணாரு, அங்க போயிட்டாரு. அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணாரு, அங்கேயே இருந்தாரு. அதுக்கப்புறம் தலைவர் பதவி மாத்துறாங்க அப்படின்னு சொல்லும்போது, நானும் தலைவர் பதவியில போஸ்டிங் எனக்கு குடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் அவர் இருந்தாரு. கடைசியில அவர கழட்டி விட்டாங்க. கடைசியில நயினார் நாகேந்திரன் வந்தாரு. சரிப்பா நயினார் நாகேந்திரனா வந்தாரு. அவர்கிட்ட போயிட்டு ஒரு ரிக்வெஸ்ட் குடுத்திருக்காரு. இது மாதிரி எனக்கும் தன்னுடைய ஆதரவாளருக்கும் எதனா ஒரு போஸ்டிங் தரேன்னீங்களே, பொறுப்புகள் தரேன்னீங்களே, நீங்க குடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, அவரு என்ன பண்ணிட்டாரு, கை கழுவி விட்டாரு. ஏங்க இது என் கையில இல்ல. தேசிய தலைமை முடிவெடுக்க வேண்டியது. நீங்க அங்க போய் முறையிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நயினார் நாகேந்திரனும் என்ன பண்ணிட்டாரு, கை கழுவி விட்டுட்டாரு. இப்போ நம்ம சரத்குமார் அண்ணன்கிட்ட தன்னுடைய ஆதரவாளர்களா என்ன புலம்புறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணே நீங்க சமத்துவ மக்கள் கட்சின்னு ஒண்ணு வச்சிருந்தீங்க. நம்ம கட்சி பெருசா எஸ்டாப்ளிஷ் ஆகலனாலும், பெருசா நம்ம வளரலனாலும், மாவட்ட செயலாளர் அப்படின்ற ஒரு போஸ்டிங்கோட கெத்தோட இருந்தனே. இப்ப எதுவுமே இல்லாம ஃபீஸ புடிங்கி உட்கார வச்சுட்டாய்ங்க. நம்ம பாஜகல இருக்கிறத விட திரும்பவும் நம்ம தனியா என்ன பண்ணலாம், சமத்துவ மக்கள் கட்சி திரும்பவும் நம்ம என்ன பண்ணலாம், தூசி தட்டி எழுப்பி என்ன பண்ணலாம், அத ரினிவல் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், நடத்தலாம். ஒரு மாவட்ட செயலாளர் அந்தஸ்தோட நான் இருப்பேன். ஏனே நீங்க இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நெறைய ஆதரவாளர்கள் என்ன பண்ணிருக்காங்க, அவர் மேல என்ன பண்ணிருக்காங்க, புலம்பியிருக்காங்க. சோ இதனால ரொம்பவே உடைஞ்சு என்ன பண்ணிருக்காரு, ரூம் போட்டு யோசிச்சிருக்காரு சரத்குமார் அண்ணன். சோ ரூம் போட்டு யோசித்து ஒரு முடிவு எடுத்திருக்காராம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரும்பவும் ரினிவல் பண்ணு. சமத்துவ மக்கள் கட்சி நம்ம என்ன பண்ணலாம், ரினிவல் பண்ணலாம். ரினிவல் பண்ணி எல்லா ஆதரவாளர்களும் கூப்பிட்டு
எல்லா மாவட்ட செயலரும் கூட்டி நம்ம பண்ணலாம், முதல்ல வந்து என்ன பண்ணலாம், ஆலோசனை பண்ணலாம். ஆலோசனை பண்ணி என்ன முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிருக்காரு சரத்குமார் அவர்கள். சோ கூடிய விரைவில் வந்து பாத்தீங்கன்னா சரத்குமார் தன்னுடைய ஆதரவாளர்களும் அவருடைய கட்சியில மாவட்ட செயலரா இருந்தாங்களா அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு என்ன பண்ண போறாரு, ஆலோசனை மீட்டிங் நடத்த போறாரு. என்னப்பா நம்ம இங்கேயே இருந்துடலாமா, பாஜக இருந்துடலாமா, இல்ல நம்ம திரும்ப சமத்துவ மக்கள் கட்சியை தூசி தட்டி எழுப்பி நம்ம ரெனியூல் பண்ணி கட்சியை நடத்தலாமா அப்படின்ற ஒரு ஆலோசனை கூட்டத்தை மேற்கொள்ள போகிறாராம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆதரவாளர்கள், அதாவது இவர் கட்சியில மாவட்ட செயலாளர் இருந்திருப்பாங்களே, அவங்க மாவட்ட செயலாளர் ஆதரவாளர்கள் எல்லாருமே வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஆனா பாஜக வேண்டானே, வெளியே வந்துருங்கண்ணே, பாஜக விட்டு வெளியே வந்துருங்கண்ணே, நமக்கு வந்து நீங்க கட்சி தலைவராக இருங்க, சமத்துவ மக்கள் கட்சி தலைவராக இருங்க, கட்சி தலைவராக இருங்க, நாங்க மாவட்ட செயலாளர் கெத்தா சுத்தின்னு இருப்போம், நமக்குன்னு ஒரு அங்கீகாரம் இருக்குங்க, நம்மளுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குங்க, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காரு, எல்லாருமே வந்து என்ன பண்றாங்களா, புலம்புறாங்களா. சோ அதனால வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து என்ன பண்ணிருக்காரு, அண்ணன் சரத்குமார் அவர்கள் வந்து திரும்பவும் சமத்துவ மக்கள் கட்சியை வந்து என்ன பண்ண போறாரு, தொடங்க போகிறார் அப்படின்ற ஒரு தகவல் வந்து வெளியே வந்திருக்கு. இது அதிகாரப்பூர்வமா தன்னுடைய ஆதரவாளர்களையும் கூட்டி, மாவட்ட செயலாளர்களையும் கூட்டி ஆலோசனை நடத்தி அங்கேயே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலாம், இல்ல ஆலோசனை கூட்டம் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிரஸ் மீட்டை வச்சு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு செய்தியும் சரத்குமார் சைட்ல இருந்து வந்திருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா பாஜக தாங்க காரணம். விரக்தியின் உச்சியிலே போயிருக்காருங்க சரத்குமார். எனக்கு எதனா போஸ்டிங் கொடுத்தாலும் கொடுப்பீங்க பரவாயில்ல, என்னுடைய ஆதரவாளருக்கு எதனா போஸ்டிங் கொடுத்துருக்கலாமே, ஏன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் அண்ணாமலை கிட்டே இப்போ கோரிக்கை வச்சிருக்காரு. அப்ப தலைவரா இருந்தாருல அண்ணாமலை, அவர்கிட்டயும் கோரிக்கை வச்சிருக்காரு. சரி இப்போ வந்திருக்கிற தலைவர் நயினா நாகேந்திரன் கிட்டயும் கோரிக்கை வைக்கும்போது எல்லாருமே கை கழுவி விட்டதுனால இப்போ இந்த முடிவு எடுத்திருக்காராம். அடுத்த கட்ட லெவல்ல எப்படி போக போகுது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். அண்ணன் சரத்குமார் அவர்கள் வந்து சமத்துவ மக்கள் கட்சி திரும்ப தூசி தட்டி எழுப்பி ரினியூவல் பண்ண போகிறதா தகவல் வந்திருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.